ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தந்தி டிவியில் கொடுத்த பேட்டியிலேயே அவர் என்ன சொன்னார்னா, பன்னீர்செல்வம் பண்ண துரோகத்தை வந்து அவர் மனசுக்குள்ளே சொல்லாமல், அதாவது திரு அமித்ஷா அவர்களிடம் நேற்று இது விளக்கினார் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதாவது தினகரனாவது எங்கள் கட்சியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பன்னீர்செல்வத்தாலும் என்னாலும் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் தனியாக போயிட்டார். ஆனால் இந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு கட்சி அலுவலகத்தை அடித்து உடச்சி அம்மாவுக்கு அந்த சேரை நொறுக்கி பண்ணாத அட்டுழிய குண்டர்களை வச்சு சின்னத்தை 2 முறை முடக்கி ஃபுட் கோர்ட்டு, கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ஐநா கோர்ட்டு, இத்தனை கோர்ட்லேயும் கேஸை போட்டு இந்த கட்சியை சிதைக்கிறதுக்கு கடைசியாக பண்ண உச்சபட்ச துரோகம் புதரில் போய் மறைஞ்சிருந்து குல துரோகி அதிமுகவின் குல துரோகி போய் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை அப்படின்லாம் கொடுத்து இவரை ஒருபோதும் சேர்த்துக்க நான் ஒத்துக்கிட்டா கூட கழக தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் ஒரே ஒரு வழி அவருக்கு என்ன இருக்குது, நான் என்ன ஒரு மறு வச்சுக்க சொல்லுங்கள். இந்த பழைய காலத்து படத்தெல்லாம் பார்த்துட்டு மறு வச்சுக்கிட்டா தெரியாது, மறு அடா நீ அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஒரு மறு வச்சுட்டு பன்னீர்செல்வங்கிற பேரை பழைய ஒரு ஒரிஜினல் பேர் பேச்சு முத்துன்னு வச்சுக்க சொல்லுங்கள். ஒருவேளை பேர் சேர்த்து வரான்னு பார்க்குறேன்.